சிலம்பை தாங்கி என்னுடைய கணவன் கல்வனா என்று பாண்டிய மன்னரிடத்திலே நீதி கேட்ட அந்த கோணத்தோடு கண்ணகி தாயார் எழுந்ததை இருக்கிறார். இத்தாயார் சாத்துகின்ற பொழுது அந்த மூர்த்திகளில் இருக்கின்ற புனிதர்களெல்லாம் கும்பத்துக்கு சென்றவர். அந்த மூர்த்திக்கும் பூமி காட்டுக்கும் இடையே சந்திரங்கள் வைக்கப்பட்டு அந்த சந்திரத்தில் உற்றவரை அஷ்டபந்தனை மறந்து விட்டு பங்குனி திங்கள் நிறைவான நாளைய வாரத்திற்கு முதல் நாள் இங்கே சிறப்பாகவே மகா கும்பாபிஷேகம் திருவிழா நடைபெறுகின்ற சிறப்பை காட்டுவோம். இந்த அம்பாள் கண்ணகி அம்பாளாக அந்த காலம் தொடக்கம் இந்த காலம் வரை வழிபாடு அருமையான ஒரு தீர்த்தக்கேடு, அள்ள வந்தாத நன்னீர் ஊற்றுக் கொண்ட தீர்த்தக்கேடு. இது மாமருந்தாக அமைந்து கொள்ளுகிறது. பங்குனி திங்களிலே வருபவர்கள் சித்திரை வருடப்புறப்பென்று வருவர்களெல்லாம் இந்த தீர்த்தத்திலே நீராடித்தான் பொங்கல் பொங்கி ஒரு சிறப்பு. மட்டுவில் கத்தரிக்காய் என்று சொல்லுகிற அளவிற்கு இங்கே வெள்ளை நிறமான குண்டு கத்தரிக்காய் அது ஒரு தனியான சிறப்பு. பங்குனி திங்களிலே அந்த கத்தரிக்காயிலே ஒரு கறி வைத்து சாப்பிட்டால் அது தேவாமிர்தமாக. அதாவது இன்றைக்கு 12ஆம் தேதி மகா கும்பாபிஷேக திருவிழா நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது இந்த இடத்தில் நிறைய பக்தர்கள் இந்த திருவிழாவை பார்ப்பதற்கு வந்திருக்கின்றார்கள்.
14ஐயும் மூத்த வண்ணம் காத்தவளே, என் கறந்தவளே, கரை கண்டனுக்கு மூத்தவளே, என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே, மாத்தவளே, உன்னையன்று மற்றோர் தெய்வம் பந்திப்பதே என்று இந்த ஈழமழை திருநாட்டிலே எப்படி சிவ வழிபாடு சிறப்பாக அமைந்திருக்கிறதோ அதற்கு சரிநிகர் சமானமாக அம்பாளுடைய வழிபாடும் மிக சிறப்பாக ஆதிகாலம் தொட்டு இருந்து வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். புராதனமான அம்பாளுடைய ஆலயங்கள் இந்த ஈழமழை திருநாட்டிலே சிறப்பாக யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கின்ற சிறப்பை பார்க்கிறோம். நைனை நாகபூசணி அம்பாளுடைய வழிபாட்டு காலத்திற்கு எல்லை கிடையாது. அதை போலே கிறிஸ்துக்கு பின் 2ஆம் நூற்றாண்டிலே சிங்கள பௌத்த மன்னனாக இருக்கின்ற கஜபாகு மன்னன் தான் இந்தியாவிலே அன்னைக்கு அடுத்த பெரிய விழாவிலே சேரன் செங்குட்டுவனுடைய அந்த அழைப்பை ஏற்று சிறப்பாக அங்கே சென்று அந்த கண்ணகியினுடைய பெருவிழாவிலே பங்கு பெற்று கண்ணகி அம்பாளுடைய மகிமையெல்லாம் அறிந்தவர். அங்கிருந்து கண்ணகி அம்பாளுடைய ஒரு சிலையையும்
சிலம்பையும் கொண்டு இலங்கை நாட்டுக்கு திரும்பினார். அந்த இலங்கை நாட்டிலே சிறப்பாக யாழ்ப்பாணத்திலே மாதகல்லே எம்புகோளம் என்று சொல்லப்படுகின்ற பழமையான துறைமுகம், சம்பில் துறை என்று அழைக்கப்படுகிறது. அந்த துறைமுகத்திலே இறங்கி அந்த கண்ணகி அம்பாளை தாங்கிய வண்ணமாக நடந்து ஒவ்வொரு இடவிடமாக தங்கியிருந்து தென்னிலங்கை வரை சென்றார். அப்படி தங்கியிருந்த இடங்கள் எல்லாம் கண்ணகி அம்பாளுக்கு அக்காலத்திலே சிறு கோயில் அமைத்து, சொல்லப்போனால் சிறு கொண்டில் அமைத்து கண்ணகி அம்பாளை வழிபாடு செய்ய தொடங்கினார். மக்கள் கண்ணகி அம்பாளுக்கு சர்க்கரை பொங்கல் பொங்கி படையல் செய்து வழிபட்டார். 1000 துளையுடைய பானையிலே கற்பூரமைப்பு வழிபட்டார். இன்னமும் திருவாசகங்களை பாடி வழிபட்டார். காலப்போக்கிலே கண்ணகி அம்பாள் ஆலயம் சற்று பெரிதாக வந்து பங்குனி மாதத்திலே வைகாசி விசாகத்திலே மிகச் சிறப்பாக பொங்கல் பொங்குவதோடு குளுத்தி செய்து குளிர படைத்தார். நோய் நீக்கின்ற தெய்வமாக கண்ணகி அம்பாளை பார்க்கிறோம். அந்த விநாயகி இப்போது சிறப்பாக இந்த பன்னித்தலட்சி கண்ணகி அம்பாள் என்றுதான் எல்லோரும் சொல்லுவார்கள். அந்த மகாபிஷேகம் இந்த பங்குனி திங்கள் நிறைவான நாளைய வாரத்திற்கு முதல் நாள் இங்கே சிறப்பாகவே மகாபிஷேகம் திருவிழா நடைபெறுகின்ற சிறப்பை காட்டுவோம். இந்த அம்பாள் கண்ணகி அம்பாளாக அந்த காலம் தொடக்கம் இந்த காலம் வரை வழிபாடு ஆற்றப்பட்டு வருகிறார். மூலாலயத்திலே ஒற்றை கையிலே ஒரு சிலம்பை தாங்கி என்னுடைய கணவன் கல்வனா என்று பாண்டிய மன்னரத்திலே நீதி கேட்ட அந்த கோலத்தோடு கண்ணகி தாயார் எழுந்தது இருக்கிறார். இத்தாயார் ஒரு காலத்திலே பன்றி தலையோடு இங்கே காட்சி கொடுத்தால், அதனாலேதான் அந்த அற்புதத்தை வைத்து எல்லோரும் பன்றித்தலட்சி அம்மன் என்று போற்றுகின்ற சிறப்பை பார்க்கிறோம். இப்பொழுதும் ஆலயத்தினுடைய பிரகாரத்திலே அங்கே விநாயகர் பெருமானுடைய சன்னதி, அதைத் தொடர்ந்து சிவலிங்கத்தை தாங்கிய நாகத்துக்குள்ளே சிவலிங்கம் தாங்கிய நாகதம்பிரானுடைய சன்னதியை தொடர்ந்து அங்கே வராகி அம்பாளாக இந்த அம்பாள் இன்றைக்கும் வைத்து வழிபாடு செய்யப்படுகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலே தனியாக ஒருவருடைய நிர்வாகத்தின் கீழே அமைந்து கொள்ளுகின்ற இந்த கோயில் மிக சிறப்பான பல திருப்பணிகள் இந்த ஆலயத்திலே காலத்துக்கு காலம் முன்னெடுத்து வருகிறார். 1995ஆம் ஆண்டு இராணுவ நடவடிக்கையினாலே வலிகாமம் பிரதேசத்திலே இருந்து ஓடி வந்த மக்கள் எல்லாம் தஞ்சமடைந்து இளைப்பாறிய இடம் இந்த மட்டுவில் பிரதேசம். சிறப்பாக மட்டுவில் பன்னித்தலத்து கண்ணகி அம்பாளுடைய ஆலயம் என்றால் அது மிகையாகாது. இங்கே தெற்குப்புறமாக அருமையான ஒரு தீர்த்தக்கேடு, அள்ள வெஞ்சாத நன்னீர் ஊற்றுக் கொண்ட தீர்த்தக்கேடு. இது மாமருந்தாக அமைந்து கொள்ளுகிறது. பங்குனி திங்களிலே வருபவர்கள், சித்திரை வருடப்புறப்பென்று வருவர்களெல்லாம் இந்த தீர்த்தத்திலே நீராடித்தான் பொங்கல் பொங்கி படையல் செய்து வழிபாடு ஆற்றுவார்கள். இந்த ஆலயத்திலே மிகச் சிறப்பாக திருப்பணிகள் முன்னெடுத்து வருகின்றன. அழகான ஒரு ஆலயம். நீங்கள் நேரடியாக இங்கே வருகை தந்து இதை பார்த்தால்தான் இதனுடைய சிறப்பு விளங்கிக் கொள்ளும். பல சிற்ப செதுக்கங்களோடு அழகான மண்டபங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. உண்மையிலே இந்த ஆலயத்திலே கிடைக்கின்ற அந்த நிதி அம்பாளுடைய ஆலய திருப்பணியை மிகச் சிறப்பாக அமைத்துக் கொள்ளுகிறார்கள். அதை போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் முடியாது. இங்கே கடந்த வியாழக்கிழமை கர்ம ஆரம்பங்களோடு விநாயக வழிபாட்டோடு கும்பாபிஷேகத்தினுடைய கிரிகள் ஆரம்பமாகி வியாழக்கிழமை மாலை வேளையிலே இங்கே சுவாமிகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வெள்ளி சனி ஆகிய 2 தினங்களும் அடியார்கள் வெண்டைக்காப்பு பால்காப்பு செய்து வழிபட்டார். இது ஒரு பிரதேசத்துக்குரிய கோயில் அல்ல, தென்மாராட்சிக்குரிய கோயில் அல்ல. இது எல்லா இடத்திலும் இருந்து ஏராளமான அடியவர்கள் வந்து வெண்டைக்காப்பு சாத்தினதை நாங்கள் பார்த்தோம். இன்றைய தினம் கூட பல பிரதேசத்திலே இருந்து வருகை தந்து இங்கே அடியார்கள் கும்பாபிஷேகத்தை தரிசித்துக் கொள்ளுகிறார்கள். அது ஒரு தனியான சிறப்பு. இந்த ஆலயத்திலே கோயிலே மட்டும் அன்னதானம் கொடுப்பது அல்ல. இன்றைக்கு சுற்றி வர பல சிறிய மடங்களாக இருந்தால் அங்கே எல்லாம் அன்னதானம் வழங்குகிற பெரும்பணி. பங்குனி திங்களிலே 5 திங்களுக்கும் அன்னதானம் வழங்குவார்கள். ஏனென்றால் அம்பாளுக்கு செய்கிற வழிபாடு போலே அடியார்களுக்கு செய்கின்ற வழிபாடும் சிறப்பான. திருமந்திரத்திலே சொல்லுவார், அடியார்களுக்கு நீங்கள் அன்னம் பாலித்தால், சாப்பாடு கொடுத்தால், நல்ல குளிர்பானங்களை கொடுத்தால் அது இறைவனுக்கு கொடுத்தது போலே அமைந்து கொள்ளும். படமாடும் கோயில் பகவத் தொன்றியின் நடமாடும் கோயில் நம்பர்கங்கு ஆகார். நடமாடும் கோயில் நம்பர்கொன்றியின் படமாடும் கோயில் பகவதற்கு ஆமே என்று நடமாடுகின்ற கோயிலாக அம்பாளுடைய அடியார்கள் இருக்கிறார். அதனாலே ஏராளமான
தண்ணீர் பந்தர்கள் எப்படி அப்பூதியடிகள் தண்ணீர் பந்தல் அமைத்து தாகசாந்தி செய்தாரோ அதை போல தண்ணீர் பந்தல் அமைத்து இங்கே சிறப்பாக தாகசாந்தி செய்கிறார். இன்றைய தினம் கூட அதிகாலையிலே இருந்து தேநீர் அடியார்களுக்கு வார்த்து கொண்டிருக்கிறார். சுற்றி வர பல இடங்களிலே சமையல் வேலைகள் நடைபெறுகிறது. சாப்பாட்டுக்கு அன்னத்திற்கு குறைவில்லை. அது மட்டுமல்ல, இந்த பன்னித்தலத்திலே பங்குனி திங்கள் என்றால் 4 திக்கிலும் இருக்கின்ற வீதிகள் மிக தூரத்திலே சொல்ல போனால் 12 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற புத்தூரிலே கூட அங்கே தாகசாந்தி செய்கின்ற அடியார் கூட்டத்தை பார்க்கிறோம். அதை போல தெற்கே மனாவில் சாவகச்சேரி சரசாலை என்று பல இடங்களிலே தாகசாந்தி நிலையங்கள் அமைத்து அடியார்களுக்கு பணி செய்கின்ற அந்த சிறப்பு பன்றித்தலைக்கு அம்பாளுடைய அந்த அருளை பெற்றவர்கள். அது மட்டுமல்ல, இங்கே இயற்கையான பெரும் பரப்பு கொண்டிருக்கிறது. சொல்ல போனால் வேப்ப மரங்கள், மாமரங்கள், புளிய மரங்கள், அருக மரம், ஆலமரம் என்று பல வகையான தலவிருட்சங்கள் நாலாபுரம் குறைந்திருக்கின்ற ஒரு சிறப்பு. குறைந்த தென்னை மரங்களுக்கு இங்கே குறைவு இல்லை. அப்படியான இயற்கை சூழலிலே பின்புறத்திலே வயலும் வயல் சார்ந்த மருத நிலப்பரம் என்னொரு சிறப்பு. மட்டுவில் கத்தரிக்காய் என்று சொல்லுகிற அளவிற்கு இங்கே வெள்ளை நிறமான குண்டு கத்தரிக்காய் அது ஒரு தனியான சிறப்பு. பங்குனி திங்களிலே அந்த கத்தரிக்காயிலே ஒரு கறி வைத்து சாப்பிட்டால் அது தேவாவிரதமாக செய்கிறார்கள். 12வது ஆண்டிலே அஷ்டபலம் மந்திர மருந்திலே ஆய்வரவினால் வெடிப்பு ஏற்பட்டிருக்கும். இன்னும் ஆலயத்திலும் புற ஆலயங்களிலே இருந்த வீடுகள் ஏற்பட்டிருக்கும். அவ்வாறான சூழ்நிலையில் கும்பாபிஷேகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கிரியையை ஏற்பாடு செய்வார்கள். அவ்வாறு செய்கின்ற பொழுது ஒரு பாலாலயம், அதாவது சிறிய ஆலயம், பாலன் என்றால் குழந்தை, ஆகவே குழந்தை பிரசவிப்பதற்கு ஒரு ஆலயத்தை அமைத்து ஆனந்தாவன கும்பாபிஷேகம் என்று சொல்லுவார்கள். அந்த மூர்த்தியை குழந்தையாக நாங்கள் அங்கீகரிக்கின்றதற்குரிய வேத மந்திரங்களுக்காக மூலமூர்த்தியில் இருக்கின்ற திருவருளை கும்பத்தை கொடுத்து அந்த மூர்த்தியை அந்த இடத்தில் எடுத்து பாலாலயத்திலே நிறுத்தி பிரிவு அதன் பிற்பாடு அந்த புத்தகங்களை அந்த மூர்த்தியின் மேல் பார்த்து தொடர்ந்து நித்திய பூஜைகள் நடைபெறுகின்ற பூஜைகள் நடைபெற்று ஆலயங்களிலே நடைபெறுகின்ற வேலைகள் நிறைவாகி நீராட்டு பேரில் சாந்தி விழாவை நிர்ணயித்து அந்த கும்பத்திலே பிரதான கும்பத்திற்கு உரிய முறைப்படி ஆலயத்திலே அதாவது புண்ணிய ஆவாகனம் வணக்கம் இன்று பரிவார மூர்த்திகள் வணக்கம் அத்தனை மூர்த்திகளையும் குற்றமற்றதாக புண்ணிய ஆவாகனம் செய்வார்கள். எதற்காக என்றால் எண்ணெய் காப்பு சாத்துகின்ற பொழுது அந்த மூர்த்திகளில் இருக்கின்ற புனிதர்கள் எல்லாம் கும்பத்துக்கு சென்றுவிடும். அந்த மூர்த்திக்கு பூமி காட்டுக்கு இடையே சந்திரங்கள் வைக்கப்பட்டு அந்த சந்திரத்தில் உச்சவர அஷ்டபந்தன மருந்து 8 லட்சுமிகளுக்குரிய மூலிகைகள் கலந்த மருந்து சாற்றப்படும். அவ்வாறான அந்த மருந்து சாற்றுதலுடன் அந்த கிரியை நிறைவாகியது. மறுநாள் எண்ணெய் காப்பு சாற்றுகின்ற வைபவம். எண்ணெய் காப்பு சாற்றுவது மிக மிக சிறப்பு. நல்லெண்ணெயிலே மகாலட்சுமி வாசம் செய்வாள். சைவ சமய வழிபாட்டிலே பச்சையரிசி முக்கியத்துவம் பெறப்படுகிறது. பச்சையரிசியிலே மகாலட்சுமி வாசம் செய்கிறார். அதனாலே புண்ணிய ஆவாகனத்துக்கு பச்சையரிசி பயன்படுத்தப்படுகின்றது. வாழ்த்தரிசிக்கு பச்சையரிசி பயன்படுத்தப்படுகின்றது. இது ஒரு புறம் இருக்க, அம்பாளுடைய இந்த கும்பாபிஷேக நாளிலே எண்ணெய் காப்பு காத்துகின்ற பொழுது கரிங்கல்லே நாங்கள் பேசுவது ஆகவே அந்த கரிங்கல்லில் இப்பொழுது சக்தி இருக்காது. நாங்கள் வைக்கின்ற எண்ணெய் நல்லெண்ணெய் மகாலட்சுமி திருவுருவத்தை நீங்கள் தடவுகின்ற பொழுது உங்கள் கரங்களிலே அம்பாளுடைய அந்த திருமேனி இந்த நேரமும் மனதிலே சிந்தனைக்குரியதாக அமையும். அவ்வாறான நிலையிலே இந்த கும்பாபிஷேக கிரியைகளை செய்த இந்த மூர்த்தியாக இருந்தாலும் அதை கொண்டு தடவை பார்க்கின்ற பக்குவம் இந்த கலைஞர்கள் கையிலே வைரமாக இருக்கின்றது. இவ்வாறு திருவரின் மத்தியை தருகின்றது என்றால் திருவேற திருவேரம் அங்கே ஐயா சொல்லுகின்ற மந்திரங்கள் அதை உறுதிகின்ற சக்தி வருமாறு இருக்கும். அதே போன்று வருகின்ற பாடுகின்ற திருமுறைகளினால் அந்த திருமுறைகளினூடாக அந்த கல்வி உறுதிக் கொள்ளும். இவ்வாறு நாமவதனையினால் அந்த கல்வி உறுதிக் கொள்ளும். இதனால்